மத்தேயு 24 கேள்வி பதில்கள் விளக்கத்துடன். ஆலயம் முற்றிலுமாக அழைக்கப்படுமென்று இயேசு ஏன் கூறினார்? வசனம் 24:2. பதில்: ஒரு கல்லின் மேல் ஒரு கல் விடப்படாது என்று அவர் முன்னறிவித்தார். இந்த தீர்க்கதரிசனம் கிடோட்டு 70 இல் டைட்டஸின் கீழ் ரோமானியர்கள் எருசலேம் கோவிலை அழித்தபோது உண்மையில் நிறைவேறியது. விளக்கம்: சீடர்கள் கோவிலின் அழகைப் பாராட்டினர், ஆனால் கடவுளின் நித்திய திட்டத்துடன் ஒப்பிடும்போது பூமிக்குரிய கட்டமைப்புகளின் நிலையற்ற தன்மையை இயேசு அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார். வசனம் 3 இல் சீடர்கள் இயேசுவிடம் கேட்ட 3 கேள்விகள் யாவை? பதில்: கோவில் எப்போது அழைக்கப்படும்? அவரது வருகையின் அடையாளம் என்ன? யுகத்தின் முடிவின் அடையாளம் என்ன? விளக்கம்: இவை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவை, ஆனால் ஒரே மாதிரியான நிகழ்வுகள் அல்ல. இயேசு அருகிலுள்ள எருசலேமின் அழிவு மற்றும் நீண்டகால அவரது இரண்டாவது வருகை நிகழ்வுகள் இரண்டையும் குறிப்பிடுகிறார். பொய்யான மேசியாக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் பற்றி இயேசு ஏன் எச்சரித்தார்? வசனம் 4, 5, 11, 24. பதில்: ஏமாற்றுதல் இறுதிக்காலத்தின் முக்கிய அடையாளமாக இருக்கும் என்று அவருக்குத் தெரியும். பலர் விசுவாசிகளைக் கூட தவறாக வழிநடத்த தெய்வீக அதிகாரத்தை தவறாகக் கூறுவார்கள். விளக்கம்: வரலாற்று ரீதியாக முதல் நூற்றாண்டிலும் வரலாறு முழுவதும் பல பொய்யான மேசியாக்கள் தோன்றினர். கடைசி நாட்களில் ஏமாற்றுதல் தீவிரமடையும். போர்களின் வதந்திகளும். வசனம் 6. நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? பதில்: போர்களும் உலகளாவிய மோதல்களும் முடிவின் இறுதி அறிகுறி அல்ல, மாறாக பிரசவ வேதனைகள். விளக்கம்: மனித வரலாற்றில் எப்போதும் போர்கள் இருந்தன, ஆனால் அவற்றின் தீவிரமும் அதிர்வெண்ணும் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கும் உலகின் உடைந்த நிலையை எடுத்துக் காட்டுகின்றன. துன்புறுத்தலை சீஷத்துவத்தின் ஒரு சாதாரண பகுதியாக இயேசு ஏன் அழைத்தார்? வசனம் 9, 10. பதில்: அவரைப் பின்பற்றுவது உலகத்திலிருந்து வெறுப்பைத் தூண்டும். விளக்கம்: ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் ரோமானிய துன்புறுத்தலை எதிர்கொண்டனர், இன்றும் பல விசுவாசிகள் துன்பத்தை எதிர்கொள்கின்றனர். இது இயேசுவின் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறது மற்றும் சகித்துக்கொள்ள நமக்கு நினைவூட்டுகிறது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் இரட்சிக்கப்படுவான் என்பதன் அர்த்தம் என்ன? வசனம் 13. பதில்: இது விடாமுயற்சியை வலியுறுத்துகிறது. உண்மையான விசுவாசம் இறுதிவரை சோதனைகளைத் தாங்குகிறது. விளக்கம்: இரட்சிப்பு கிருபையால், ஆனால் சகிப்புத்தன்மை உண்மையான விசுவாசத்தை நிரூபிக்கிறது. இது இரட்சிப்பைப் பெறுவது பற்றியது அல்ல, மாறாக உண்மையாக இருப்பது பற்றியது. வசனம் 15 இல் பேசப்படும் பாழாக்குவதன் அருவருப்பு என்றால் என்ன? பதில்: இது பரிசுத்த ஸ்தலத்தில் கோவிலில் ஒரு புனிதத்தை அசுத்தப்படுத்துவதைக் குறிக்கிறது. விளக்கம்: தானியேலின் தீர்க்கதரிசனத்திலிருந்து முதலில் இது அந்தியோகஸ் போர் இன் அசுத்தப்படுத்துதல், ரோம் கோவிலை அழித்தது மற்றும் கடவுளின் மக்களுக்கு எதிரான எதிர்கால ஆண்டுகிறிஸ்டியல் போன்ற நிகழ்வுகளைக் குறிக்கலாம். மலைகளுக்கு ஓடிப்போங்கள். வசனம் 16 என்று இயேசு ஏன் அறிவுறுத்தினார்? பதில்: எருசலேம் நியாயத்தீர்ப்பை எதிர்கொண்டபோது உயிர் வாழ்வதற்கான எச்சரிக்கையாக இது இருந்தது. விளக்கம்: வரலாற்று ரீதியாக கிறிஸ்தவர்கள் கிடோட்டு 70க்கு முன்பு எருசலேமை விட்டு ஓடிவிட்டனர், அழிவிலிருந்து தப்பினர். ஆன்மீக ரீதியாக நெருக்கடிகளில் உடனடியாக கடவுளுக்கு கீழ்ப்படிய தயாராக இருப்பதையும் இது கற்பிக்கிறது. உபத்திரவம் முன்பு இருந்ததைப் போலல்லாது இருக்கும். வசனம் 21 என்பதன் மூலம் இயேசு என்ன அர்த்தம்? பதில்: இது வரலாற்றில் இணையற்ற துன்பக் காலத்தைக் குறிக்கிறது. விளக்கம்: கிடோட்டு 70 ஓரளவு நிறைவேறியிருந்தாலும் கிறிஸ்துவின் வருகைக்கு முன் ஒரு இறுதி உலகளாவிய உபத்திரவத்தையும் இது முன்னறிவிக்கிறது. இதோ மேசியா. வசனம் 23, 26 என்று மக்கள் சொல்வதை நம்ப வேண்டாம் என்று இயேசு ஏன் எச்சரிக்கிறார்? பதில்: அவரது வருகை தெளிவாகவும் வானத்தில் மின்னல் போலவும் தெரியும். விளக்கம்: இரகசிய தோற்றங்களைப் போலல்லாமல் கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை உலகளவில் காணக்கூடியதாகவும் மறுக்க முடியாததாகவும் இருக்கும். அண்ட அறிகுறிகள்: சூரியன் இருண்டு போனது, நட்சத்திரங்கள் விழுவது. வசனம் 29, 30 எதைக் குறிக்கின்றன? பதில்: அவை கிறிஸ்துவின் வருகைக்கு முன் தெய்வீக தலையீடு மற்றும் அண்ட எழுச்சியைக் குறிக்கின்றன. விளக்கம்: இவை நேரடியான அண்ட நிகழ்வுகளாகவோ அல்லது படைப்பின் மீது கடவுளின் சக்தியைக் காட்டும் அண்டவியல் படங்களாகவோ இருக்கலாம். தேவதூதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களைச் சேகரித்தல். வசனம் 31 என்றால் என்ன? பதில்: இது கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையில் விசுவாசிகளின் இறுதி கூட்டிச் சேர்ப்பை விவரிக்கிறது. விளக்கம்: இது கடவுளின் பாதுகாப்பையும் எந்த விசுவாசியும் இழக்கப்பட மாட்டார்கள் என்ற உறுதியையும் எடுத்துக்காட்டுகிறது. அத்தி மர ஓமையின் பாடம் என்ன? வசனம்
32, 33. பதில்: துளிர்விடும் மரங்கள் கோடைக்காலத்தை குறிப்பது போல, இந்த அறிகுறிகள் அவருடைய வருகை நெருங்கி வருவதைக் காட்டுகின்றன. விளக்கம்: விசுவாசிகள் குறிப்பிட்ட தேதிகளை நிர்ணயிக்காமல் ஆன்மீக அடையாளங்களுக்கு விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒருவருக்கும் நாள் அல்லது மணிநேரம் தெரியாது. வசனம் 36 நமக்கு என்ன கற்பிக்கிறது? பதில்: இது ஊகங்களையும் தேதி நிர்ணயிப்பையும் தடுக்கிறது. பிதாவுக்கு மட்டுமே சரியான நேரம் தெரியும். விளக்கம்: முன்னறிவிப்பதற்கு பதிலாக கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் தயாராக வாழ அழைக்கப்படுகிறார்கள். இயேசு என் தனது வருகையை நோவாவின் நாட்களுக்கு ஒப்பிடுகிறார். வசனம் 37, 39. பதில்: திடீர் தீர்ப்பு வரும் வரை எச்சரிக்கைகளை புறக்கணித்து மக்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்வார்கள். விளக்கம்: இது ஆச்சரியத்தையும் ஆயத்தமின்மையையும் வலியுறுத்துகிறது. வெள்ளத்தைப் போலவே இரண்டாவது வருகையும் பலரை அறியாமலேயே பிடிக்கும். வயலில் 2 ஆண்கள், ஒருவர் அழைத்துச் செல்லப்பட்டார், மற்றவர் விடப்பட்டார். வசனம் 40, 41 என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: கிறிஸ்துவின் வருகையில் திடீர் பிரிவினையை இது விளக்குகிறது. விளக்கம்: சிலர் அதை பேரானந்த உருவகமாக, விசுவாசிகள் எடுக்கப்பட்டனர், மற்றவர்கள் நியாயத்தீர்ப்பாக, துன்மார்க்கம் எடுக்கப்பட்டனர் பார்க்கிறார்கள். எப்படியிருந்தாலும் அது தயார்நிலையின் அவசரத்தை வலியுறுத்துகிறது. உண்மையுள்ள மற்றும் பொல்லாத ஊழியரின் ஓமையை இயேசு ஏன் பயன்படுத்துகிறார்? வசனம் 45, 51. பதில்: அவர் திரும்பும் வரை விழிப்புணர்வையும் உண்மையுள்ள சேவையையும் வலியுறுத்த. விளக்கம்: உண்மையுள்ள ஊழியக்காரன் விடாமுயற்சியுடன் இருக்கிறான், அதே நேரத்தில் துன்மார்க்கன் கவனக்குறைவாக வாழ்கிறான். இந்த ஓமை மனநிறைவுக்கு எதிராக எச்சரிக்கிறது. மத்தேயு 24 சுருக்கம். மத்தேயு 24 பெரும்பாலும் ஒலிவ மலையில் இயேசு இறுதிக் காலம், எருசலேம் ஆலயத்தின் அழிவு மற்றும் அவரது இரண்டாவது வருகையின் அறிகுறிகள் பற்றிப் பேசுகிறார். சீடர்கள் அவரிடம் எதிர்காலத்தைப் பற்றிக் கேட்கிறார்கள். அவர் உடனடி தீர்க்கதரிசனங்கள் கிடோப்பி 70 இல் ஆலயம் அழிக்கப்பட்ட போது நிறைவேற்றப்பட்டது மற்றும் கடைசி நாட்கள் பற்றிய நீண்டகால எச்சரிக்கைகள் இரண்டையும் தருகிறார். முக்கிய கருப்பொருள்கள்: கோவிலின் அழிவு, பொய்யான மேசியாக்கள் மற்றும் பொய்யான தீர்க்கதரிசிகள், போர்கள், பஞ்சங்கள், பூகம்பங்கள், ஆனால் இன்னும் முடிவு இல்லை, மிகுந்த உபத்திரவம், பாழாக்கும் அருவருப்பு, வல்லமையுடனும் மகிமையுடனும் மனுஷகுமாரனின் வருகை, விழிப்புணர்வின் உவமைகள், அத்தி மரம், இரவில் திருடன், உண்மையுள்ள வேலைக்காரன். மத்தேயு 24 சுருக்கம். எடுத்துச் செல்லுதல். மத்தேயு 24 உடனடி தீர்க்கதரிசனத்தை எருசலேமின் அழிவு, எதிர்கால தீர்க்கதரிசனத்துடன் கிறிஸ்துவின் வருகை கலக்கிறது. இது ஏமாற்றுதல், துன்புறுத்தல் மற்றும் உபத்திரவம் குறித்து எச்சரிக்கிறது, ஆனால் கிறிஸ்து தம் மக்களைச் சேகரிக்க மகிமையுடன் திரும்புவார் என்ற நம்பிக்கையையும் அளிக்கிறது. முக்கிய பாடம்: விழிப்புடன் இருங்கள், உண்மையாக இருங்கள், எப்போதும் தயாராக இருங்கள்.